பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து ஆகிய இந்த மூன்று நாடும் ஈரானுக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு விலக்கப்பட்ட தடைகளை மீண்டும் கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் மட்டும் நேரடியாக களத்தில் இறங்கி காசாவுக்காக நாங்க இருக்கோம், பாலஸ்தீனத்துக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. இந்த என்பிடியில இருந்து ஈரான் விலகுமா வரும் நாட்கள்ல? ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்கா? ஈரான், இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட யுத்தத்தில் இஸ்ரேல் பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய அறக்கட்டளை நிலையம் விக்கிபீடியாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அந்த மக்கள் வேற எங்கேயாவது பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் காலில் விழுந்து சரணடைஞ்சு நாடுந்தவள் ஒண்ணுந்தவள் எங்களை விட்டா போதும், நாங்க வெளிநாட்டுக்கு போறோம், எங்களுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்த போதிலே காசாவினுடைய மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்காங்க? என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, தான் பார்த்துக்கலாம்டா. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள், மேஜர் விஷயங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்கள் உங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லிங்கை ஷேர் பண்ணுவதன் ஊடாக அவங்களும் இந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ளே நாம போகலாம். அந்த அடிப்படையில் ஈரானை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கிற நாடு. முழு உலகமும் பாலஸ்தீனத்தில் நடக்கிற அநியாயங்களை, காசா மக்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாலும் ஈரான் மட்டும் நேரடியாக களத்தில் இறங்கி காசாவுக்காக நாங்க இருக்கோம், பாலஸ்தீனத்துக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு கூட இருக்கிற, அவங்களால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஹெஸ்புல்லாக்களாக இருக்கலாம், யமனியர்களாக இருக்கலாம், இஸ்ரேலை தாக்கி கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விடயமா இருக்கு. அந்த அடிப்படையில் இவ்வளவு வேலைகளை ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பார்த்து கொண்டிருக்கு. இதன் காரணத்தால ஈரானை எப்படியாவது நம்ம அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்குலகம் முழுமையான முயற்சிகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க, செய்வாங்க. நிறைய தலைவர்களை கொலை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இன்னைக்கு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், E3 அப்படிங்கிற பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து ஆகிய இந்த மூன்று நாடும் ஈரானுக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு விலக்கப்பட்ட தடைகளை மீண்டும் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு, உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, E3 அப்படிங்கிற இந்த மேற்குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 2015ஆம் ஆண்டு JCPOA அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் கீழே ஈரான் கைச்சாத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கப்படா அப்படிங்கறத இந்த ஒப்பந்தத்தினுடைய மெயின் விஷயமா இருந்துச்சு. அதை இப்ப ஈரான் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மூன்று நாடுகளும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு எதிராக ஸ்னாப் பேக் முறையில மீண்டும் தடைகளை விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்னாப் பேக் முறை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐநாவினுடைய சட்டத்தின் கீழே இருக்கிற ஒரு சட்டம் தான் இந்த ஸ்னாப் பேக் அப்படிங்கிற சட்டம். இந்த ஸ்னாப் பேக் மூலமாக ஏற்கனவே நாம கைச்சாத்திட்டு இருந்த ஒப்பந்தத்தை ஒரு நாடு மீறும் இடத்துல இந்த ஸ்னாப் பேக் முறையிலாக மீண்டும் அந்த தடைகளை அந்த நாட்டின் மேல வைக்கலாம். அதாவது 2015ஆம் ஆண்டு ஈரான் அணு ஆயுதத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தொடர்ச்சியாக அந்த அணு ஆயுதத்தை செய்யறாங்க அப்படின்னு தான் இந்த மூன்று நாடும் சொல்லியிருக்காங்க. அதனால ஈரான் இந்த திட்டத்தை மீறி இருக்காங்க, இந்த ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க. அதன் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கைச்சாத்திட்டதன் காரணத்தால முக்கியமான தடைகள் ஈரான் மேல இருந்துச்சு. அந்த தடைகளை ஐக்கிய நாடுகள் சபை விலக்கி வச்சிருந்தாங்க. ஈரான் மேல விதிக்கப்பட்டிருந்த தடைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பிட்ட அளவுல ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கிறதுக்கு ஐநா சபை அங்கீகாரம் வழங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற ஈரானிய சொத்துக்களை ஈரான் பயன்படுத்தலாம், அதுக்கு தடைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப ஸ்னாப் பேக் முறையை இந்த மூன்று நாடுகளும் கொண்டு வந்திருக்கிறதன் காரணத்தால வாரம் 30 நாளைக்கு பிறகு ஈரான் மீதான ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடைகள் மீண்டும் அமுலாகும். இருந்த போதிலும் ஈரான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, இது நியாயமற்ற ஒரு கருத்தாகும். E3 அப்படிங்கிற பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து ஆகிய இந்த மூன்று நாடுகளுக்கும் ஸ்னாப் பேக் ஈரான் மேல விதிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆக இதை ஈரான் வன்மையாக கண்டிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சில உலகளாவிய ரீதியில தரவுகள் நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஈரானுக்கு மேல இவங்க இவ்வாறான தடைகளை மீண்டும் விதிச்சாங்க அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து ஆகிய இந்த மூன்று நாடுகளினுடைய தூதுவர்களை ஈரான்ல இருந்து வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே NPT அப்படிங்கிற அணு ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழே கையெழுத்திட்ட நாடுகள்ல ஈரானும் ஒரு நாடா
இருக்கு. இருந்த போதிலையும் NPT இருந்து ஈரான் விலகலாம். NPT இருந்து விலகினாங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக அணு ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறதான அதுக்கு அர்த்தமாகும். ஆக இந்த NPT இருந்து ஈரான் விலகுமா வரும் நாட்கள்ல, ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்கா அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காகவும் இந்த மூன்று நாடுகளும் ஈரான் மேல இவ்வாறான தடைகளை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் பல சர்வதேச ஊடகங்களினுடைய கருத்தாக இன்னைக்கு கருத்தில் கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஈரான் மேல விதிக்கிற எந்த ஒரு தடைக்கும் எங்களுடைய இரண்டு நாடுகளும் அங்கீகாரம் வழங்காது அப்படிங்கிறதையும் ரஷ்யாவும் சைனாவும் நேரத்தோட சொல்லியிருக்கிறது. ஈரானுக்கு ரஷ்யாவினுடையதும் சைனாவினுடையதும் ஆதரவு தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியில ஐநா சபையிலே ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறதையும் இது நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பழைய வீடியோக்களை நம்ம சொல்லி இருந்தோம். கடந்த 12 நாள் யுத்தத்தில், அதாவது ஈரான் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட யுத்தத்தில் இஸ்ரேல் பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 53,599 கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. எங்களுடைய சொத்துக்கள், உடைமைகள் இழக்கப்பட்டிருக்கு இந்த 12 நாள் யுத்தத்தில் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பொதுமக்களே அந்த சொத்தினுடைய உடைமைகளினுடைய ஓனர் மாறே இந்த கேஸ்களை ஃபைல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட கோர்ட்ஸ்ல ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் தாக்குதலை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் இதுக்கு அர்த்தமா இருக்கு. இதன் மூலமாக டெல் அவிவ் கிட்டத்தட்ட பல லட்சம் பில்லியன் ஷெக்கல்களை இழந்திருக்கலாம். அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய முக்கிய பகுதிகளை இஸ்ரேல் இழந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய அர்த்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தகவல்கள் வெளியாயிருக்கிறது. அப்படிங்கிறது கடந்த 12 நாள் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் ஈரான் இஸ்ரேலை செம்மையா வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இது நமக்கு தெளிவா உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து அமெரிக்கா ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய அறக்கட்டளை நிலையம் வந்து விக்கிபீடியாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா விக்கிபீடியாவுல வந்து விக்கிபீடியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மேம்பட்ட தரவுகள் விக்கிபீடியா வெப்சைட்ல இருக்கும். அந்த விக்கிபீடியா வெப்சைட்ல வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தரவுகள் அப்படிங்கிறதையும் விட பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான அங்க நடக்கிறது இனப்படுகொலை, காசாவுல நடக்கிறது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி விக்கிபீடியா கட்டுரைகளை, ஆர்டிகல்களை எழுதியிருக்காங்க. எழுதினவங்களுக்கும் விக்கிபீடியா அனுமதி அளிச்சிருக்காங்க. இதன் காரணத்தால தான் அமெரிக்காவில் விக்கிபீடியா வந்து இன்னைக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கு. மேற்குலகம் தானே இப்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க ஊடக சுதந்திரம், மனித நேயம், ஜனநாயகம், இதை நாம போற்றணும், ஜனநாயகத்தை வளர்க்கணும், அப்படி இப்படி என்று சொல்லி எப்படியெல்லாம் பசுந்தோல் போத்தின புலிகள் வேஷம் போடலாமோ அந்த புலிகள் எல்லாமே இப்ப தங்களுடைய பசுந்தோல்களை கலட்டி விட்டு புலிகளாக அல்லாமல் நரிகளாகவும் மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இது நமக்கு குறிப்பா சொல்லிருக்கு. ஊடகம் அப்படிங்கிறது வந்து உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கு. அந்த உண்மையை பொய்யால மறைக்கிறதுக்கு சர்வாதிகாரத்தை இன்னைக்கு அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐநாவின் கீழே இருக்கிற WFP சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா காசாவுல உணவுப் பொருட்கள் அடங்கிய மனிதாபிமான உதவிகளை எடுத்துக்கொண்டு வர லாரிகள் காசாவுக்குள்ள வந்து கொண்டுதான் இருக்கு. வராமலுக்கு இல்லை. இருந்த போதிலே குறைஞ்சது ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகள் காசாவுக்குள்ள வந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு காசாவினுடைய பட்டணியை நம்ம போக்கலாம். இப்ப வாரது வெறுமனே 100 ட்ரக்குகள் மட்டும்தான் வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு WFP தலைவரே இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. காசாவினுடைய நிலைமையை உங்களுக்கு தெளிவா சொல்லும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவ்வாறான பட்டினிகள், இவ்வாறான கஷ்டங்கள் காசாவில் இருந்த போதிலையும் எப்படி காசாவினுடைய மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்காங்க. இன்னும் அந்த மக்கள் வேற எங்கேயாலும் பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் காலில் விழுந்து சரணடைஞ்சு நாடுந்தவள் ஒண்ணுந்தவள் எங்களை விட்டா போதும், நாங்க வெளிநாட்டுக்கு போறோம், எங்களுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்த போதிலையும் காசாவினுடைய மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்காங்க, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, தான் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் காசாவினுடைய மக்கள் இருக்காங்க. நீங்க பட்டினி போட்டாலும் பிரச்சனை இல்லை, எங்களை கொலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய சொந்தக்காரங்களை கொலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பாப்பாவை கொலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உமாவை கொலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பெத்த பிள்ளையை எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு நீங்க கொலை செஞ்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பாலஸ்தீனம் அப்படி எனும் சுதந்திர தேசம் மாத்திரமே எங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவங்க போராடி கொண்டு இருக்கிறது ஒரு கெத்து தான்ல, தனி கெத்து தாங்க அது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய படை வீரர்கள் இப்ப காசாவுக்குள்ள தொடர்ச்சியா போய் கொண்டிருக்காங்க, யுத்தம் செஞ்சு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காசாவினுடைய நகரத்தை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி 60,000 70,000 80,000 ராணுவ வீரர்கள் ஒன்றா கொண்டு வைக்க போறோம், அடிக்க போறோம், பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி கொண்டிருந்தாங்களே. அதுக்கு ஒரு தரவு ஒன்று இன்னைக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே 100% பயிற்றுவிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களே போதாம இருக்கிறதால ரிசர்வ் வீரர்களே, அதாவது ரோட்ல போறவன் வாரவன் கண்ட நின்றவன் எல்லாருமே வந்து ராணுவத்துக்கு கூப்பிடிக்காங்க. அவங்களே இப்ப
தேவலா தேவல்ல அப்படின்னு சொல்லி போய் ஓடிக்கொண்டிருக்காரு. அந்த அடிப்படையில் யுத்தத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களை கூப்பிட்டு எல்லாருமே யுத்தத்துக்கு வந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப அது 40% வீழ்ச்சி அடைஞ்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா 100 பேர் ஆக்களை யுத்தத்துக்கு வாங்கடா போவோம், சும்மா ரோட்ல நிக்கிறவங்களை வாங்கடா போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டி எழுது கொண்டு வந்து வச்சாலும் அதுல 60 பேர் ஓடுறாங்க. 60 பேரை காணல, 40 பேர் கூட விரல்ல. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கையை விரிச்சு கொண்டிருக்காங்களாம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முக்கியமான தரவுகள் வெளியாயிருக்கிறது. காசாவினுடைய நகரத்தை கைப்பற்றுவதனுடைய தோல்வியினுடைய அறிகுறியாகவே இவைகள் காணப்படுது. அதாவது முழு காசாவும் இல்லை, காசாவினுடைய நகரத்தை மட்டும், ஒரு குட்டி பிரதேசத்தை, காசாவுக்குள்ள, காசாவே ஒரு குட்டி பிரதேசம், அந்த குட்டி பிரதேசத்தில் இருக்கிற இன்னொரு குட்டி பிரதேசத்தை கைப்பற்றதுக்கு பாடுபாட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது இதுல நமக்கு தெளிவா வழங்குற விடயங்கள் ஒன்றா இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கறதே இப்ப மறந்து போயிட்டு எல்லாருக்கும். என்னடா இவ்வளவு காலமாக காசாவில் இனப்படுகொலை நடந்து கொண்டு வருது, அதுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச இயலாத ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் ஒரு ஹியூமன் ரைட்ஸா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தாங்க இன்னைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கு. பொதுமக்கள், அது காசாவில் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல எந்த பிரதேசங்கள்ல பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டாலும் ஹியூமன் ரைட்ஸ் அந்த இடத்துல இறங்கி முதலாவதாக வேலை செய்யற ஒரு தளமாக இருக்கு, ஒரு முக்கிய அமைப்பாக இருக்கு, உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கிய அமைப்பாக இருக்கு. இருந்த போதிலும் இன்னைக்கு வரைக்கும் காசாவில் நடக்கிற இன அழிப்புக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸ் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கல. அந்த அடிப்படையில் இப்ப வந்து ஹியூமன் ரைட்ஸினுடைய தலைமைச் செயலகத்தில் வேலையில 500 ஊழியர்கள் ஒன்றா சேர்ந்து கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் ரியூட்டர்ஸ் அப்படிங்கிற, அதாவது இன்னைக்கு டொப்புல இருக்கிற மீடியா ஒன்று கையில போயிருக்கு. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவில் நடக்கிறது இனப்படுகொலை, அதை நீங்க வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸினுடைய தலைவருக்கே இந்த கடிதத்தை அவங்க எழுதியிருக்காங்களாம். இருந்த போதிலையும் இந்த கடிதங்கள் அவங்க கண்டுகொள்ளல அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அப்படின்னு சொல்லி ரியூட்டர்ஸுக்கு இந்த கடிதம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு அவங்க வெளியிட்ட தகவல்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களை கொஞ்சம் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணினாலும் யமனை இஸ்ரேலால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் அடிச்சு கொண்டே இருக்கானல் சார் அப்படிங்கிற அளவுக்கு விரட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அடிப்படையில் யமன் இஸ்ரேலை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கானுகள். அதை தாங்கலாம் இஸ்ரேல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் F-35 ஃபைட்டர் ஜெட்டுகள் அந்த ஃபைட்டர் ஜெட்டுகளை அள்ளி கிளம்பிடுவாங்களே, அப்படி கிளம்பி போய் இன்னைக்கு யமனினுடைய துணை ஜனாதிபதி மாளிகை, அதே போன்று மின்சார ஆலை, அதே போன்று எரிபொருள் நிரப்புற நிலையம், இதை மூணையுமே குறி வச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த துணை ஜனாதிபதி மாளிகையில குறிப்பாக யமனினுடைய முக்கியமான தலைவர் ஒருவரை, குறிப்பாக ஹவுதிகளினுடைய தலைவர் ஒருவரை கொலை செய்வதற்கான திட்டமாக இது இருந்துச்சு. பட் இது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஹவுதிகள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஹவுதிகள் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, யமனினுடைய தலைநகரமான சனா மீது நடத்தின தாக்குதலானது முற்றிலுமாக ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படுதோல்வியை குறிக்கின்றது. அவர்கள் எங்களுடைய பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களையே செஞ்சு கொண்டிருக்காங்க. 100% பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தான் அவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 86 தொடக்கம் 92 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யமனினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யமன் ஹவுதிகள் தொடர்ச்சியாக சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க எவ்வளவு தான் எங்களுக்கு அடிச்சாலும், இவங்க எவ்வளவு தான் எங்களை தாக்கினாலும் காசா மக்களுக்கு ஆதரவான எங்களுடைய குரல் ஒரு பொழுதும் குறையாது. காசா மக்களுக்கு ஆதரவாக அரபு நாடுகளை நாங்கள் அழைக்கின்றோம், இஸ்லாமிய மக்களை காசா மக்களுக்கு ஆதரவாக அழைக்கின்றோம், மனிதாபிமான மக்களை காசா மக்களுக்கு ஆதரவாக பேசுவதற்காக அழைக்கின்றோம். என்றுமே அமெரிக்காவினதும் மேற்குலகத்தினதும் ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வாறான தாக்குதல்கள் யமனுக்குள் இஸ்ரேலால் நடத்த முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மேலதிகமாக இன்னும் பல இடங்களை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதாவது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிரியாவினுடைய டமஸ்கஸ் பிரதேசத்திலையும் இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த சிரியாவினுடைய தாக்குதலானது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பஷர் அல் ஆசாத்தினுடைய கவர்மெண்ட் பயன்படுத்தின, ஈரான் பயன்படுத்தின, ரஷ்யா பயன்படுத்தின வான் பாதுகாப்பு அமைப்பின் மேலதான் இந்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல வந்து 6 ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல போய் 6 ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸ் மார கைது செஞ்சிருக்காங்க. பிள்ளைகள் படிச்சு புத்தகம் படிச்சு இருந்திருக்கு, வாய்ச்சி இருந்திருக்கு, புத்தகத்தை பறிச்சு போய்க்கான எவ்வளவு ஒரு கீழ்மட்ட செயல்களை இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. மனித உரிமைகளுக்கு மீறப்பட்ட செயல்களினுடைய உச்சத்தை இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் புத்தகத்தை பறிச்சு போய்க்கான அப்படின்னு சொன்னா, இவங்களை விட கேவலமானவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி இல்லை, நான் மட்டும் கேட்கிற கேள்வி இல்லை. இது நீங்க மனிதாபிமானத்தை நேசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஜனநாயகத்தை நேசிக்கிறவங்களினுடைய கேள்வியாக இது இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விடயங்கள். ஒன்றைக்காக இஸ்ரேலினுடைய தாக்குதல்
முற்றுப்பெற வேண்டும், காசாவில் நிம்மதி மலர வேண்டும், உலகம் முழுவதும் யுத்தம் இல்லாத ஜனநாயக ரீதியிலான ஆட்சிகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு லாஸ்ட் ஒரு விஷயம் உண்டு. நம்ம வந்து இப்போ வீடியோ நைட் வந்து 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். இந்த வீடியோ கூட இன்னைக்கு நைட் 1 மணிக்கு பிறகு தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கோம். நைட் மிட் நைட்ல தான் நம்ம நள்ளிரவுல இந்த வீடியோக்கள் நம்ம அப்டேட் பண்ணிக்கோம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னு சொன்னா இந்த டைம்ல வீடியோ அப்டேட் பண்ண யாரு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் நமக்கு இருக்கிற டைம் வந்து கடும் குறைவாக இருக்கு. பகலில் வந்து நான் வேற வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறதால நைட்ல தான் இந்த வீடியோக்களை நான் செய்யலாம். ஸோ நேரத்தோட ஒரு 7 மணி 8 மணி மட்டுக்கு அப்டேட் பண்றதுக்கு வருங்காலங்களில் நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு தடங்கல்களுக்கு வருந்தி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ச்சியாக நம்முடைய